ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளி திருநாள். இந்த ஒரு இலை உங்க கையில இருந்தாலே போதும், ராஜயோகம் ஏற்படும், கோடிக்கணக்கில் பணம் குவியும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி, அதாவது தீப ஒளி, இருளில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைய ஒளிமயமா மாற்றக்கூடிய, பிரகாசமா மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள். நரகாசுரன் அழிந்தது போல நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்டதும் விலகி நல்லது மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அப்படிப்பட்ட தீபாவளி திருநாள் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய அக்டோபர் 20ஆம் தேதி 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளி திருநாள். அது என்ன 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடியது அப்படிங்கிற கேள்வி வரும். அக்டோபர் 20 வெறும் தீபாவளி மட்டும் கிடையாது, திரி கிரக யோகம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று நடக்க போகுதாம். திரி கிரக யோகம்னா ஒண்ணுமில்ல, 3 கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய நிகழ்வு. குறிப்பா கிரகங்களோட தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனும், புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடிய புதனும், தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக சேரக்கூடிய நிகழ்வை திரி கிரக யோகம்னு அழைக்கிறாங்க. இது 100 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு. அப்படிப்பட்ட நிகழ்வு அக்டோபர் 20 தீபாவளி திருநாள் அன்னைக்கு நடக்க போகுது. இது மூலயமா துலாம், மகரம், தனுசு இது மாதிரி முக்கியமான 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டும் அடிக்க போகுதாம். இப்படிப்பட்ட நல்ல நாள்ல இந்த வருஷம் தீபாவளி வந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த தீபாவளி திருநாள்ல நாம பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. தீபாவளியும் அமாவாசையும் ஒரு சில வருஷங்கள் சேர்ந்து வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு தனித்தனியா வந்திருக்குது. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி, அக்டோபர் 21 அமாவாசை நோன்பு. தீபாவளிக்கு அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடியவங்க தீபாவளிக்கு மறுநாள் அக்டோபர் 21ஆம் தேதி தான் நோன்பு கடைபிடிக்கணும். அக்டோபர் 20 திங்கட்கிழமை மாலை 4:15 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. தீபாவளி அப்படின்னு சொன்னாலே புத்தாடை உடுத்துறது, பலகாரங்கள் சாப்பிட்றது, இது மட்டும் இல்லாம அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில கங்கா ஸ்நானம் பண்ணணும். கூடுமான அளவுக்கு தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலை, அதாவது காலையில விடியற்காலை 4:30 மணிலேருந்து 6 மணி, இதை தான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல எழுந்து கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் உங்க தீபாவளி பண்டிகையை நீங்க கொண்டாடலாம். புத்தாடை உடுத்துறது, இனிப்புகள் சாப்பிட்றத நாம மட்டும் பண்ணாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் யாராவது ஒரு நபருக்கு உங்களால முடிஞ்சவங்களுக்கு புத்தாடை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க. பகல் முழுக்க தீபாவளிக்கான எல்லா விதமான கொண்டாட்டத்தையும் முடிச்சுட்டு மாலை 4:15 பிறகு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு இலையை பயன்படுத்தி நீங்க பண்ணலாம். தீபாவளி அன்னைக்கு காலை நேரத்துல இந்த பரிகாரத்தை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனா மாலை 4:15 பிறகு அமாவாசை திதி பிறந்துடும். அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை ஒரு 6-7 மணிக்கு பண்றது கூடுதல் பலன்களை கொடுக்கும். இந்த இலை வைத்து பண்ணக்கூடிய பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் மருதாணி இலை. மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். நாம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், பொங்கல், தீபாவளி இது மாதிரி வரக்கூடிய திருநாட்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நாட்கள்ல நாம மருதாணியை அரைத்து கையில போட்டுப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் மங்களங்கள் பெருகும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரியான நாட்கள்ல எந்த விதமான தீய சக்திகளும் எந்த ரூபத்திலையும் நம்ம கிட்ட அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மருதாணி இலைகளை கையில பூசிக்கிறோம். மங்களகரத்தோட மறு உருவம், மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த ஒரு மருதாணி இலை. மருதாணி செடியில ஒரு 1000 இலைகள் இருக்குதுன்னா அந்த ஒரு இலையிலையுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்களாம். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு மருதாணி இலை. கண்டிப்பா எல்லார் வீடுகள்லையும் இல்ல அவங்க வீட்டு பக்கத்துல மருதாணி செடி இருக்கும். அந்த இலைகளை நீங்க பறிச்சுட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கணும். உங்க வீட்டுல மருதாணி செடி இருந்தா அந்த இலையை பயன்படுத்திக்கோங்க. இல்ல உங்க அக்கம் பக்கத்துல கிட்ட தான் அதை வாங்க போறீங்க அப்படிங்கும்போது அதை சும்மா வாங்கிட்டு வராம ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது அந்த மருதாணி இலைகளை வாங்கிட்டு வந்து நீங்க கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுக்கணும். வீட்டோட பூஜை அறையில அக்டோபர் 20ஆம் தேதி மாலை 4:15 பிறகு சின்னதா ஒரு தட்டு எடுத்து, இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி அந்த தட்டுல அந்த மருதாணி இலைகளை
நீங்க பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு. அகல் விளக்குல ஊற்றக்கூடியது நெய் தீபமா இருந்தா கூடுதல் விசேஷம். நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க தாராளமா நீங்க தினமும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய தீப எண்ணெய் ஊற்றியே பயன்படுத்தலாம். இலைகளை தட்டு மேல பரப்பி வச்சு அதுக்கு நடுவுல அகல் விளக்கு வைக்கும்போது அந்த அகல் விளக்கோட குழி பகுதி இருக்குல்ல, அதாவது எண்ணெய் ஊற்றக்கூடிய பகுதி, அதுலயும் முடிஞ்சா ஒரு 2-3 மருதாணி இலைகளை அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய்யோ தீப எண்ணெயோ ஊற்றி நீங்க தீபம் ஏத்தணும். இந்த தீபம் மகாலட்சுமி தாயாரை உங்க வீட்டுக்குள்ள தீபாவளி திருநாள் அன்னைக்கு ஜோதி ஸ்வரூபமா அமர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். எந்த ஒரு இறை வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் நாம தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான், அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை தான் மருதாணி இலை மீது ஒரு தீபத்தை வைத்து அந்த தீப எண்ணெயிலையோ நெய்யிலையோ 2-3 மருதாணி இலைகளை போட்டு இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய முக்கியமான நோக்கம். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல அந்த நெய்யோடையோ இல்ல அந்த தீப எண்ணெயோட சேர்ந்து அந்த மருதாணி இலையோட வாசம் கலந்து உங்க வீடு முழுக்க பரவும். அது மூலயமா வீட்டுக்குள்ள அந்த மருதாணி இலை வாசம் முழுவதுமா பரவி மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் வீட்டுக்குள்ள பெருகும். இது மூலயமா என்ன நடக்கும்னா, இதுவரை இருந்துட்டு இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் விலகும். தீப ஒளி. தீபாவளி திருநாளுக்கு பிறகு இருள்ல இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறும். இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டா மட்டும் நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நேர்மறையான விஷயங்கள் எதை செய்தாலும் அதுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்களோட கடின உழைப்ப போடும்போது, கூடவே விடாமுயற்சியோட தொழில் வியாபாரம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லாபங்கள் பன்மடங்கு பெருகும். கணவருக்கு இருக்கக்கூடிய அந்த உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இது சம்பந்தப்பட்ட தடைகள் எதுவா இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே விலகும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடை கற்களும் படிக்கற்களா மாறும். அதுதான் நம்ம சேனல்ல பதிவு பண்ணக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள் சொல்றதுக்கான முக்கியமான நோக்கம். வெறும் பரிகாரங்கள், பூஜை முறைகள் பண்றதால மட்டும் நமக்கு பணமோ செல்வமோ சேர்ந்துராது. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் நிம்மதியான நிலையான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த 10,000 ரூபாய் சம்பளத்துல எந்த விதமான வீண் விரயம், வீண் செலவு ஏற்படாம இருந்தாலே நம்ம 2,000 மாசம் சேமிக்கலாம். அந்த வீண் விரயம், வீண் செலவு தவிர்க்கப்படணும். மருத்துவ செலவுகள் குறைக்கப்படணும். அதே மாதிரி கடன் பிரச்சனை காணாமல் போகணும். வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது. இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு நாம மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம். அப்படி மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது அவங்களுக்கு உரிய சில பொருட்களை நம்ம பரிகாரத்துக்கோ வழிபாட்டுக்கோ பயன்படுத்துறோம்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பெருசு. அதுவும் தீபாவளி, பொங்கல் மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணும்போது அது கூடுதல் பலன் கொடுக்கும். இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் எரிந்தாலே போதும். அதுக்கப்புறமா அந்த அகலிலக்க அப்புறப்படுத்திட்டு மீந்து இருக்கக்கூடிய, அதாவது அந்த தட்டு மேல வச்சிருக்கீங்களா மருதாணி இலை, அதை நீங்க தூக்கி போட வேணாம், இல்ல தண்ணியில விட வேணாம். முடிஞ்சா அதை நீங்க மறுபடியும் அம்மியில இல்ல மிக்சியில வச்சு அரைத்து அதை நீங்க கையில போட்டுக்கலாம். ஒருவேளை ஏற்கனவே தீபாவளிக்கு நீங்க மருதாணி போட்டுட்டீங்க, இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தின மருதாணி இலைகளை போட முடியல அப்படிங்கிறவங்க அந்த மருதாணி இலைகளை நீங்க பத்திரப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட 1 வாரமோ 2 வாரமோ கழித்து அந்த இலைகளை பயன்படுத்தி மருதாணியை அரைச்சு நீ கையில போட்டுக்கலாம். இந்த தீபாவளிக்கு இதை முயற்சி பண்ணுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.